Hi, this is Vignesh and you are watching Etalon Mobile Service and Training Institute. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு சாம்சங் A14 டெட் கண்டிஷனில் தான் ஃபோன் வந்திருக்கு. ஸோ டீலர் தான் நம்மக்கிட்ட அமைச்சிருக்காரு. ஸோ டீலர் என்ன ரெக்வஸ்ட் பண்ணார் அப்படின்னாக்கா, இது ரெடி பண்ணுறத ஒரு வீடியோவாக எடுத்து போடுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அவருக்காக இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். ஓகே, இது என்ன ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வந்ததுனாக்கா, இது ஒரு ஆடியோ இஷ்யூவில் வந்திருக்கு. மைக் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்திருக்கு. அவர் போர்டை வந்து ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா ஃபோன் வந்து டெட் ஆகிடுச்சு மாதிரி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஃபஸ்ட்டு விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரேம்லேருந்து போர்டை மட்டும் செப்பரேட்டாக எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சுட்டு இது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டயக்னைஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ நிறைய ஃப்ளக்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ ஒர்க் ஃபினிஷ் பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ண ஒர்க்கை ஃபஸ்ட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வேறு யாராவது வந்து ஒர்க் பண்ணும்போதோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி காட்டன் பட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நார்மல் மெடிக்கல் ஷாப்லேயே இருக்கிற காட்டனே கூட வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தின்னர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. நான் யூஸ் பண்ணுறது நார்மல் நீங்கள் வுட் ஷாப்லலாம் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த தின்னர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டயக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ ஃப்ரண்ட் சைடில் அவர் வந்து ஷீல்டை வந்து ஹீட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணியிருக்காரு. ஓகே, எந்த விதமான ப்ராப்ளம் எதுவும் இல்லை. எட்ஜஸில் காம்பனன்ட்ஸ் டேமேஜ் ஆகிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பேக் சைடு நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னாக்கா, பேக் சைடில் அவர் எதுவுமே கை வைக்கலை. ஸோ ஷீல்டு கட்டிங்கோ இல்லைனாக்கா இந்த ஹீச்சிங் டேப்போ எதுவுமே அவர் வந்து ரிமூவ் பண்ணல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கொரோட் ஆன மாதிரி தெரியுதுங்களா? ஓகே, ஸோ அப்போது மேபி இது வந்து வாட்டர் டேமேஜ் மொபைலாக இருக்கலாம். ஸோ இங்கெல்லாம் தெரியுது பாருங்கள், எங்கேயும் வந்து கெப்பாசிட்டர்ஸ் வந்து கரோடாக இருக்கு இல்லையா? அப்போது இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் வந்து வாட்டர் டேமேஜ் ஃபோன் தான் அது. ஸோ இப்போ வாட்டர் டேமேஜில் தான் வந்திருக்கு இந்த ஃபோன் அது. ஓகே, ஸோ இவர் நம்மக்கிட்ட காலில் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, ஸோ பவர் ஐசி வந்து அவர் ரீபால் பண்ணேன்னு சொன்னார். பவர் ஐசியை ரீபால் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபோன் வந்து ஆன் ஆகலை அப்படி தான் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, பூட்டிங் சீக்வன்ஸை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம், என்ன பூட்டிங் ஆகுது. ஸோ நான் டிசியில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 0.009. ஓகே, ஆல்ரெடி என்னோடது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 0.004 ஆட்டோ கன்சப்ஷன் எடுக்கும். ஓகே, 0.003 ஆட்டோ கன்சப்ஷன் எடுக்குது. இப்போ நான் டிசி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 milliamps or 6 milliamps வந்து லீக்கேஜ் மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் என்னாகும், இந்த லீக்கேஜ் இருந்தாலும் என்னோடய ஃபோன் வந்து ஆன் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ட்ரிகர் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரிகர் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 amp சம்திங் எடுக்குது. ஸோ ட்ரிகர் பண்ண உடனே பாருங்கள் 1 amps எனக்கு போகுது. அப்போது இது வந்து ஹை பூட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போது என்னோடய செகண்டரி லைன்லேயும் ஏதோ ஒரு ஷார்ட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இவர் பவர் ஐசி ரிமூவ் பண்ணேன்னு சொன்னார் இல்லையா? ஸோ சுற்றி இருக்கிற காயில்ஸை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், எதனா ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மல்டிமீட்டரில் டயட் மோடில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த காயில்ஸ், பவர் ஐசியை சுற்றி இருக்கிற காயில்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ செகண்டரி லைன்ஸ்னாக்கா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஸோ பவர் ஐசி இருக்கா, அது ஸ்டார்ட் பண்ணது பவர் ஐசி தான் ரீபால் பண்ணி வச்சிருந்தாரு. எனக்கு பார்க்கும்போது அவர் கரெக்டாக தான் வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, சுற்றி இருக்கிற காயில்ஸ் இருக்குது இல்லையா, இந்த காயில்ஸில் என்னென்ன டயட் வேல்யூஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ டயட் மோடில் வச்சுக்கிட்ட மல்டிமீட்டர். ஸோ 250 இஸ் ஓகே, 260 ஓகே, 83 இதுவும் ஓகே தான். ஏன்னா இது வந்து ஹை கரண்ட் லைனில் உங்களுக்கு டயட் வேல்யூ கம்மியாக தான் வரும். இதுவும் ஓகே தான். ஓகே 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 17 இஸ் ஓகே, 141, 270 ஓகே, இதெல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு கரோஷன்ஸ் இருக்குது இல்லையா, இப்போது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கொரோஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போது இந்த இடத்துல செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், உள்ளே ஏதோ வாட்டர் மார்க்ஸ் உள்ளே போய் கொரோனா மெத்தட அந்த பேர்னான சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு எதனா ஷார்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 35 டயட் வேல்யூ, ஸோ இதில் வெறும் 40 சம்திங் தான் எனக்கு டயட் வேல்யூ வருது. ஓகே, ஸோ இது மேபி ஒரு எக்ஸ்டர்னல் பக் கன்வெர்ட்டர் இஷ்யூ இல்லை வேறு எதனா இருக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்னதுன்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா போனியை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டயோட ஆப்ஷன்ஸ் போகிறேன். ஸோ டயோட ஆப்ஷன்ஸில் ஐசி ஆன் போர்டு நம்மளுக்கு கொடுக்கல, இட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பிட் மேப் போகலாம். ஸோ மெயின் போர்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது பாருங்கள், இது ஒரு விபிஏ வோல்டேஜ். ஸோ விபிஏ இன் தி சென்ஸ் இது வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய நெட்வொர்க் செக்ஷனுக்கு தேவையான வோல்டேஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா டயட் வேல்யூ 40ன்றது வரக்கூடாது. ஓகே, ஸோ இது மினிமம் 250 டயட் வேல்யூ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரணும். பட் இதில் 40 வர்றது, அப்போ நம்மளுக்கு இந்த இது வந்து ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து வாட்டர் மார்க்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ மேபி இந்த ஐசிக்குள்ளே நம்மளுக்கு வாட்டர் எதனா பெனிட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம், புரியுதுங்களா? இல்லை அப்படின்னாக்கா நம்ம இன்னொரு விதமாகவும் செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டிசியில் போட்டு கனெக்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணும்போது 1.5 ஆம்ஸ் எடுக்குது. 1.5 ஆம்ஸ் எடுக்குனாக்கா இட்ஸ் அ ஹை கரண்ட் மாதிரி தான் அர்த்தம் அது. அப்போ கன்ஃபார்ம் வந்து நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ரோசின் மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோசின்ல இன்கேஸ் நமக்கு மெல்ட் ஆகலைனாக்கா தெர்மல் கேமரா ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம போயிடலாம். ரோசின் எடுத்துக்கிறேன். கரெக்டாக நான் இந்த ஐசி மேலே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய ஆயிடுச்சு. இது 1.5 ஆம்ஸ் எடுத்துகிட்டு கட் ஆஃப் ஆகிடுது உடனே. ஸோ அதனால் பெருசாக நம்மளுக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது பெருசாக தெரியல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா தெர்மல் கேமராவோட ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம போயிடலாம். இந்த ஐசி ரிமூவ் பண்ணி கூட நம்ம சிம்பிளாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுதானான்றது கன்ஃபார்ம் பண்ணுறோம். சின்ஸ் டயட் வேல்யூ 40 அதுதான் கன்ஃபார்ம் ஷார்ட். இருந்தாலும் உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தெரியுதுங்களா, கரெக்டாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல தானே ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்கள். அப்போது அந்த ஐசி தான் எனக்கு வந்து ஷார்ட்டாக இருக்குது. கேபிள் எடுத்தோடனே அது ஆஃப் ஆகிடுது பாருங்கள். ஓகே, இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன டயட் வேல்யூ வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ரோசின் போட்டிருக்கோம். ரோசினே ஒன் டைப் ஆஃப் தெர்மல் பேஸ் தான். ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளக்ஸ் எதுவும் அப்ளை பண்ணல. இங்கே ஸோ நம்ம கெஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது கீழே ஃபுல்லாக வாட்டர் பெனிட்ரேட் ஆகிருக்கு, ஃபுல்லாக பர்ன் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த ஐசி யூஸ் ஆகாது.
ஏன்னா ஃபுல்லாக பர்ன் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த 40 டயட் வேல்யூ பார்த்தோம் இல்லையா, அது நம்ம கிளியர் ஆச்சா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஒரு பேட் இல்லை, அந்த பேட் மேக்ஸிமம் என்சியாக தான் இருக்கும், க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ பிட் மேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் பேட் தானே நம்மளுக்கு இல்லை. ஸோ அந்த செகண்ட் பேட் வந்து என்சி தான். ஸோ அதனால் இது போனாலும் எனக்கு இது பிரச்சனை இல்லை. ஓகே, மற்றபடி மீதி பேட்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது. ஓகே, இப்போது என்ன டயட் வேல்யூ வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஓஎல் வருது, ஏன்னா இந்த பக்கம் ஸ்விட்சிங் நடக்குது இல்லையா, ஸோ அதனால் ஓஎல் தான் வரும். ஸோ நம்மளுக்கு அகெயின் 40 வந்துருந்தது அப்படின்னாக்கா இப்போ இன்னும் ஷார்ட் கிளியர் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஓகே, ஸோ இது எல்லாமே முடிஞ்சுது. இப்போது நம்ம புது ஐசி எடுத்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கண்டிஷன்லேயே கூட நம்ம வந்து ட்ரிகர் பண்ணி கூட நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ எனக்கு அந்த ஆட்டோ கன்சப்ஷனும் எடுக்கல பாருங்கள். முன்னாடி ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி 9 மில்லியாம்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு அந்த ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த விதமான ஆட்டோ கன்சப்ஷனும் எதுவும் கிடையாது. இப்போது ட்ரிகர் பண்ணியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சேம் இன்னமும் எனக்கு வந்து அந்த 1.5 ஆம்ஸ் எடுத்துகிட்டு தான் எனக்கு வந்து கட் ஆஃப் ஆகுது. ஸோ இப்போது தெர்மல் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன ஹீட்டப் ஆகுதுன்னு சொல்லிட்டு க்ராஸ் செக் பண்ணலாம். ஸோ வாட்டர் டேமேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு இதிலே நம்மளுக்கு ஷார்ட் அவுட் ஆகாது, அதாவது ஹெவி வாட்டர் டேமேஜாக இருந்துச்சுனாக்கா. ஆனால் பட்டன் இருக்கா இந்த கூட. ஸோ தெர்மல் கேமரா வச்சிட்டேன். இப்போது ட்ரிகர் பண்ணலாம். சரிங்களா, ஸோ பவர் ஐசி வந்து ஓவர் ஹீட் ஆகுது இல்லையா, ஸோ பவர் ஐசியோ நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். பவர் ஐசி ரிமூவ் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த காயில் செக் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இருக்கிற சின்ன கேப்ஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதனா ஷார்ட் காமிக்குதா இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் எனக்கு வந்து ஷார்ட் காமிக்குது, ரெண்டு பக்கமும் ஷார்ட் காமிக்குது. ஓகே, இப்போது அகெயின் பிட் மேப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது என்ன லைனுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா VDD 1.8 வோல்டேஜ் லைன். ஸோ இது யாருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வேரியஸ் செக்ஷன்ஸ்க்கு இது வந்து போகுது. ஓகே, ஸோ இது CPU, UFS இந்த மாதிரி வேரியஸ் செக்ஷன்ஸ்க்கு போகுது. அப்போ இந்த லைனும் எனக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் தான் ஆயிருக்கு. நம்ம இதில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணியும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். வேறு எங்கன்னா வாட்டர் டேமேஜ் எதனா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறேன். பேக் சைடில் எதுவும் பெருசாக தெரியல எனக்கு, எல்லாமே நீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, இவர் ஆல்ரெடி பவர் ஐசி ரிமூவ் பண்ணேன்னு சொன்னதால் நான் டேரெக்டாக பவர் ஐசியை ரிமூவ் பண்ணிடுறேன். அதை வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி நான் செக் பண்ணல. இப்போது ஐசி ரிமூவ் பண்ணியாச்சு இல்லையா, அகெயின் நம்மளுக்கு ஷார்ட் இருக்கா இல்லையான்றதை கன்ஃபர்மேஷன் பண்ணி. இனிமேல் நம்மளுக்கு ஷார்ட் இருக்குது, இன்னும் ஷார்ட் வந்து கிளியர் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இதில் 1.8 வோல்டேஜ் இல்லையா, நம்ம 2.5 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அதாவது 0.5 வோல்டேஜ் நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கெப்பாசிட்டர்ஸில் இப்போ நான் வந்து எனேபிள் எஃபெக்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ இது எங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகே, எல்லாமே ரெசிஸ்டர்ஸ் தான். ஓகே, இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இதுக்கு தெர்மல் கேமரா யூஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ இன்ஜெக்ட் பண்ணோம். ஸோ இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜம்பர் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா மல்டிமீட்டர் ப்ரோபே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஷார்ப் பாயிண்டடாக இருக்கும், நம்மளுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் தெர்மல் கேமரா யூஸ் பண்ணுறதால 1.8 வோல்டேஜை நான் கொடுக்குறேன், 5 ஆம்ப்ஸ். இப்போது தெர்மல் கேமராவில் நம்ம வோல்டேஜை கொடுக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக கொடுங்க, மாற்றி கொடுத்தீங்கனாக்கா சம்டைம் டெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ எனக்கு இந்த சைடு வந்து ஹீட்டப் ஆகுது, அப்போது பேக் சைடில் தான் எனக்கு எதுவும் வந்து ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஹை ஆம்ஸ் எடுத்ததுனாக்கா ரோசின் மெத்தடில் நம்மளுக்கு தெரியும். ஒருவேளை இந்த இடத்துல ஹீட்டப் ஆகுதா, இந்த ஷீல்டை ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா இந்த பக்கம் ஹீட் நம்மளுக்கு எதுவுமே ஆகலை. ஸோ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அகெயின் பிட் மேப் எடுத்துக்கோங்க. அந்த ஷீல்டுக்குள்ளே நம்மளுக்கு அந்த 1.8 வோல்டேஜ் லைன் எதனா கனெக்டடாக இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ஷீல்டுக்குள்ளே அந்த 1.8 வோல்டேஜ் போகல. ஓகே, அப்புறம் அந்த ஷீல்டை ஓப்பன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ நம்மளுக்கு வந்து 1.8 வோல்டேஜ் கொடுத்தோம், 2 ஆம்ப் சம்திங் எடுத்தது. நீங்கள் என்ன பண்ணலாம், ரோசிங் மெத்தட் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து தெர்மல் கேமரா இல்லை அப்படின்னாக்கா வோல்டேஜை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன்னாக்கா 2.5 வோல்டேஜே வச்சுக்கிட்டேன். முன்னாடி 1.8 வச்சேன், இப்போ 2.5 வோல்டேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த சைடில் இருக்கிற அந்த 1.8 வோல்டேஜ் லைன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அரௌண்ட் 5 ஆம்ப்ஸ் எடுக்குது நம்மளுக்கு. நம்மளுக்கு இந்த ஐசி ஆண்டதான் ஹீட்டப் ஆகுது. ஒன்று அந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்டாக இருக்கணும், இல்லை அப்படின்னாக்கா அந்த ஐசி வந்து ஷார்ட்டாக இருக்கணும். கிராஸ் செக் பண்ணலாம். அந்த சின்ன கெப்பாசிட்டர் தான், அந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்னமும் ஷார்ட் கிளியர் ஆகலை. இந்த ஐசியை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். ஆல்ரெடி ஒரு ரிமூவ் பண்ணியிருக்காருன்னு நினைப்பேன் இந்த ஐசியை. ஏன்னா ஹீட் வச்சோடனே இது மெல்ட் ஆகிடுச்சு. கூட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே பால்ஸ் எல்லாமே ஜாயிண்டில் தான் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி ரீபால் பண்ணி தான் வச்சுருக்கார். அதை க்ளீன் பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி திக்கான மெட்டல் மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம எவ்வளோ தான் கரண்ட் சப்ளை கொடுத்தாலும் பெரிய ஹீட்டை சென்சேஷனே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு மோல்டு மாதிரி இருக்குது இல்லையா, ஒரு திக்கான மெட்டலுக்கு அது கன்சிடரேஷன். எவ்வளோ கரண்ட் கொடுத்தாலும் அதை சப்ளை பண்ணிடும். ஓகே, இப்போ இதையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ டயட் வேல்யூவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ டயட் வேல்யூ வருது. ஓகே, ஓகே. இப்போ ஒரு பவர் ஐசி கரெக்டாக தான் வச்சுருக்காரு. ஆல்ரெடி அதுலேருந்து எடுத்த பவர் ஐசியை நம்ம திருப்பி ரீபால் பண்ணி ப்ளேஸ் பண்ணலாம்.
ஓகே, ஆட்டோ கன்சப்ஷன் எதுவும் எடுக்கல. இப்போ ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பூட்டிங் ஆகுது. 600 செட் ஆன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, செட் ஆன் ஆகிடுச்சு. இப்போது ஸோ டிசிலையுமே ஆன் ஆகிடுச்சுன்றது கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம். அப்போ நம்ம பேட்டரியில் வச்சு ட்ரிகர் பண்ணும்போது ஆன் ஆகலைனாக்கா மேபி பேட்டரியோட வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு லோவாக இருந்திருக்கும். 3.6 வோல்டேஜ் விட நம்மளுக்கு கம்மியாக இருந்திருக்கும். ஓகே, 64% இருக்கா? இப்போ நான் ஒழுங்காக ட்ரிகர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ ஆன் பண்ணி க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, செட் ஆன் ஆகும். இப்போ நம்ம இன்னும் 2 ஐசிஸ் வந்து நம்ம வைக்கவே இல்லை. ஓகே, ஸோ ஒன்று வந்து விபிஏ வோல்டேஜ், அப்போது அது வந்து ஒரு ஏபிடி ஐசி. இன்னொன்று வந்து அதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா நெட்வொர்க் ரிலேட்டட் ஐசி தான். சம் பிஐசிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது 2 ஐசிஸுமே நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோனில் ஏபிடி ஐசி இல்லாமலும் ஒரு பிஐசி இல்லாமலும் ஆன் ஆகுது. ஒரு சில மாடல்ஸ் இந்த ஐசிஸ் இல்லைனாக்கா ஆன் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, செட்டு ஃபுல்லாகவே ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ இதே கண்டிஷனில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக அவருக்கு என்ன இருக்கும், நெட்வொர்க் ப்ராப்ளமில் இருக்கும். ஸோ அந்த ஐசிஸும் நம்ம வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி சர்வீஸ் கற்றுக்கணும், ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் இன்டெப்த்தாக எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஸ்கிமேட்டிக்கை பார்த்தோ இல்லைனாக்கா எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது தெரியல அப்படின்னாக்கா, ஸோ நம்ம அப்கமிங் பேட்சஸ் எல்லாமே மாதம் தான் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பேட்ச் எப்போ ஆரம்பிக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பை கைஸ்.